ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரதீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பொட்டுக்கடலை லட்டு செய்ய போறோம். லட்டு ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டாகவும் 10 நிமிஷத்துல ஈஸியாகவும் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை லட்டு செய்ய தேவையான பொருள்கள்: 250 கிராம் பொட்டுக்கடலை, 200 கிராம் சர்க்கரை, 25 கிராம் முந்திரி பருப்பு, 10 ஏலக்காய், 150 மில்லி நெய். இவ்வளோதாங்க. 10 நிமிஷத்துல ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன், கரும்பு சர்க்கரையிலையும் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பை பொன்னிறமா வறுத்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம பொட்டுக்கடலை இதெல்லாம் பொடிச்சு ரெடி பண்ணிட்டு இதையும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சேர்க்கறதுக்காக. அப்போ இது அதை கொஞ்சம் சூடு ஆறும்போது நமக்கு பொடிச்சு அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்படி நம்ம செய்யும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ அடுத்து பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் பொடி பண்ணி சல்லடையில் சலிச்சு பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ ஏலக்காயும் பொட்டுக்கடலையும் நான் மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறேன். பொடிச்சு பவுடராக்கி எடுத்து வச்சுட்டு அடுத்து சர்க்கரை பொடிக்க போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணியும் பொடிக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் பொடிக்கலாம். பொட்டுக்கடலையாக தான் பொடிக்கணுங்கிறது இல்லை, பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் கலந்தும் பொடிக்கலாம். ஏலக்காய் எல்லாம் பொடிச்சு நமக்கு பவுடரை சலிச்சு எடுக்கணும், அவ்வளோதான் இதில் விஷயம். இப்போ பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் பொடி பண்ணியாச்சு. அடுத்து சர்க்கரை பொடி பண்ண போகிறேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணணும். இப்போ பொட்டுக்கடலை, ஏலக்காய், சர்க்கரை பொடி ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம ஆற வச்சிருக்கிற முந்திரி பருப்பு எடுத்து மிக்சியில் நம்ம பொடிக்க போகிறோம். அதை பொடிச்சிட்டு அது கூட இந்த நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொடியையும் கொஞ்சம் கூட போட்டு ஒரு அடி அடிச்சிடணும் நம்ம மிக்சியில். எதுக்குன்னா அது நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கிடைக்கும். இப்போ இந்த பிளேட்ல இருக்கிற பொடியை நம்ம பவுல் போல ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறணும். மாற்றிட்டு அந்த மிக்சியில் நம்ம பொடிச்ச முந்திரி பருப்போடது இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் எல்லாம் இது கூட போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அடுத்து இப்போ நம்ம நெய்யை சூடாக்க போகிறோம். நெய் சூடாக்குறது, அது சூடாகி வர்றது, ஒரு ஆவி வர்ற மாதிரி உள்ள ஒரு அந்த பக்குவத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த நெய்யை எடுத்து மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பொடியில் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணணும். இப்போ நெய்யை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரில் ஊற்றி நல்லா அப்படியே நம்ம கலந்து விட்டுருக்கோம். இது செஞ்சுட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு உருண்டை பிடிக்கிற வேலை மட்டும்தான். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வரும்போது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அளவு கரெக்டான முறையில் நம்ம செஞ்சோம்னா கரெக்டாக அளவில் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் லட்டு செஞ்சு வைக்க வேண்டியதான். சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா நம்ம இஷ்டம் செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா கிஸ்மிஸ் அது வேணும்னாலும் நீங்கள் ஒன்று கூட வச்சு அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். இது இப்போ நான் எடுத்துருக்கிறது 250 கிராம் பொட்டுக்கடலைக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கூடுதல் வேணுமா இதுலேயும் குறைவா வேணும்னா அதுக்கு அனுசரித்து செஞ்சுக்கலாம். 1 கிலோ பொட்டுக்கடலைக்கு தான் எடுப்பேன். இப்போ செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் 1/4 கிலோவுக்கு எடுத்திருக்கேன், 250 கிராமுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.